மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 51, 52, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மன்னிக்கவும், இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள், எக்காலம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். எக்காலம் என்பது அது ஒரு செய்தி. பாருங்கள், அந்த எக்காலம் என்பது பாருங்கள் ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த செய்தி எப்பொழுது பூமியிலே தேவனுடைய சத்தமாக அது சத்தம் இடுகிறதோ அப்பொழுது பாருங்கள், முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுவதுதான் மறுரூபமாகுதல். உலக சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளிருந்து அவர்கள் வார்த்தைக்கு திரும்புவதுதான் மறுரூபமாகுதல். சமரே பெண் எப்படி இருந்தார், அந்த கல்லன் எப்படி இருந்தார், பவுல் எப்படி இருந்தார், பேதுரு எப்படி இருந்தார் பாருங்கள். அவர்கள் தேவனை காண்பதற்கு முன்பாக அவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுகளுக்குள்ள இருந்து தேவனை மறுதலித்து கொண்டிருந்த பிள்ளைகள். ஆனால் தேவன் அவர்களுக்கு தான் கிறிஸ்து என்று மெசியாவென்று வெளிப்படுத்தின பிறகு பாருங்கள், அவர்களுடைய கிரியைகள் வார்த்தைக்காக திருப்பப்பட்டது. பாருங்கள், அப்படி திருப்பப்படுகின்ற பொழுது பாருங்கள், அவருடைய கிரியைகள் மாற்றப்பட்டு அவர்கள் வார்த்தைக்காக டிரான்ஸ்பர் ஆகுவதுதான் பாருங்கள் மறுரூபமாகுதல். 52வது வசனத்தை வாசிக்கிறேன். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலங்கள் துணிக்கும். பாருங்கள், ஏற்கனவே பாருங்கள், சபை ஸ்தாபனத்துக்குள்ள தன் ஜீவனை இழந்து போன பிள்ளைகள், பாரம்பரியங்கள், தேவனை மறுதலிப்புதல், அநேக பிள்ளைகள் ஒன்றான தேவனை 3ஆக பிரித்து அவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு பதிலாக பாருங்கள் சபையினுடைய பிரமாண கோட்பாடுகள், ஒவ்வொரு சபையிலும் பாருங்கள் 24 கோட்பாடுகள் அல்லது 12 கோட்பாடுகள் வைத்திருப்பார்கள். அந்த கோட்பாடுக்குள்ள தன்னை பொறுத்து கொண்டு வேத வசனங்கள் என்ன சொன்னாலும் பாருங்கள் அது கீழ்ப்படிய மாட்டார்கள். சபை என்ன சொல்லுகிறதோ, சபை கோட்பாடுகள் என்ன சொல்லுகிறதோ அதற்குத்தான் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். உதாரணமா பாருங்கள், பெண்கள் சபையிலே போதிக்கூடாது என்று பாருங்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை படிப்பார்கள், ஆனால் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் எங்களுடைய சபை கோட்பாடு இது சொல்லவில்லை. பாருங்கள், இப்படிப்பட்ட அவர்கள் சபை என்று இயேசு கிறிஸ்துவை வணங்கி கொண்டு இருந்தாலும் பாருங்கள், நாங்கள் அன்னை பாஷை பேசுகிறோம், நாங்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு நாங்கள் அனாயிட்டிங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம், எனக்கு தீர்க்கதரிசன வரம் உண்டு, நான் சொப்பனை காண்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் சென்று ஒரு வேத வார்த்தை சொல்லி பாருங்கள், அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ பரிசுத்தாவி உங்களுக்குள் இருந்தால் அந்த பரிசுத்தாவி எப்படி தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்கும்? பரிசுத்தாவி உங்களுக்குள் இருந்தால் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வைக்கும் எல்லாமே அது தேவனுடைய வார்த்தை தான். அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள் இருக்கக்கூடுமானால் அது உங்களை வார்த்தைக்குத்தான் வழி நடத்த வேண்டும். சில வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு சில வார்த்தைகளை எப்படி அந்த பரிசுத்தாவி மறுதலிக்கும்? சபை ஸ்தாபன கோட்பாடுகளாகட்டும் அல்லது என் டைம் சர்ச் ஆகட்டும் பாருங்கள், ஒரு சிறு காரியத்தை மட்டுமே அவர்கள் பிடித்து கொண்டு மற்ற காரியத்தை அவர்கள் மறுதலித்து விடுகிறார்கள். ஆனால் பரிசுத்தாவி என்பது என்ன? பாருங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 13 ஒரு 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்படியாகத்தான் பாருங்கள் தேவன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் பாருங்கள். சத்திய ஆவி என்பது பாருங்கள் 14 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன். அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்.
பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்ப பாருங்கள், இந்த பசுத்தாவி என்றால் பாருங்கள், சத்தியத்துக்குத்தான் உங்களை வழிநடத்தும். சபை கோட்பாடுக்கு அல்ல, மனித ஞானத்துக்கு அல்ல, பாரம்பரியத்துக்கு அல்ல. பாருங்கள், சத்திய ஆவி என்பது, பசுத்தாவி என்பது பாருங்கள், உங்களை வார்த்தை, சகல விதமான வார்த்தைக்கும், ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் சகல சத்தியத்துக்கும் வழி நடத்துவதுதான் பசுத்த ஆவி. அதிலே ஒரு ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சகோதரன் பசுத்தாய் பெற்றுக்கொண்டு இருப்பார் என்றால் அதுக்கு ஆமென் என்று சொல்லுவார். ஒரு பெண் பசுத்தாய் பெற்றுக்கொண்டு இருப்பார் என்றால், வேதத்திலே ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வைக்க ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு அவள் ஆமென் என்று சொல்லுவாள். ஒரு போதகர் பசுத்தாய் பெற்றுக்கொண்டு இருப்பார் என்றால், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வைக்கும் ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அவர் ஆமென் என்று கீழ்ப்படிவார். ஒரு டீக்கனாகட்டும், ஒரு மூப்பராகட்டும், ஒரு வாலிப ஸ்திரீகள், பிள்ளைகள், பாருங்கள், எல்லோரும் எங்க வருவார்கள்? வார்த்தைக்கு தான் வழி நடத்தும். பேதுருவை பாருங்கள், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து என்று சொன்னார். அப்போ தேவன் சொன்னார், இது மாம்ச ரத்தம் ஒன்று வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா பசுத்த ஆவியானவர் தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ அந்த நேரத்திலே பேதுரு பசுவாய் பெற்றுக்கொண்டார். எங்காவது குதித்தாரா? இல்ல பக்கத்தில் இருக்கிற சீடருடைய கால்களை மிதித்தாரா? இல்லை அந்நிய பாஷை பேசினாரா? இல்லை படுத்துக்கிட்டு உருண்டுட்டு போனாரா? சத்தம் போட்டாரா? இல்லை பேண்ட் அடிச்சாங்களா? பாருங்கள், எதுவுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், பசுத்தாவி பேதருக்குள்ளே இறங்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் பசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர் என்றால் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு புரிதோ இல்லையோ, அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் அல்லது மூன்றாவது வேதகமாகிய உரைக்கப்பட்ட வார்த்தை இருந்தால் பாருங்கள், அதை படித்து நீங்கள் தேவனிடத்திலே அதற்கு ஏற்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு தான் ஜெபம் பண்ணுவீர்கள் தவிர அதை நீங்கள் மறுதலிக்க மாட்டீர்கள். அப்படி அந்த வேத வார்த்தைகள் நீங்கள் மறுதலிப்பீர் என்றால் பாருங்கள், நாம் ஏதோ தவறாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியே தேவனுடைய வார்த்தையை எப்படி மறுதலிக்கும்? பசுத்தாவி என்பது தேவனுடைய ஆவி. அந்த பசுத்தாவி உங்களுக்குள் இருந்துச்சுன்னா அது எப்படி ஒரு வார்த்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற வார்த்தை அது எப்படி மறுதலிக்கும்? பாருங்கள், ஏதோ ஒன்று தவறாக உள்ளது. இன்றைக்கு பசுத்தாவி என்பது பாருங்கள், நீங்கள் சத்திய வசனத்தை விசுவாசிப்பதுதான் பசுத்தாவி. பாருங்கள், வேதாந்தத்திலே ஒரு சின்ன வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, பாருங்கள், நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, இதுதான் பாருங்கள் எக்காலம். எக்காலம் என்பதே பாருங்கள் தேவனுடைய வார்த்தை. முத்திரை என்பது பாருங்கள் தேவனுடைய வார்த்தை. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்கள், சைலண்டான பரிசுத்தாவி. குதிக்க வேண்டாம், கத்த வேண்டாம், பெறல வேண்டாம், பல்ட் அடிக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், பக்கத்தில் இருக்கிறவருடைய காலை உடன் மிதிக்க வேண்டாம், பேண்ட் அடிக்க வேண்டாம், யாருமே உங்களை உற்சாகப்படுத்தி கைத்தட்ட வேண்டாம். ரட்சிப்பின் சுவிசேஷமாகி இந்த எக்காலம் தொனிக்கின்ற பொழுது பாருங்கள், நீங்கள் வார்த்தை விசுவாசிக்கின்ற பொழுது பரிசுத்தாவினால் அவருக்குள்ள நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். சத்தமே இல்லாமல் ஒரு பரிசுத்தாவி. பாருங்கள், இப்பொழுது நான் 1 கொரிந்தியர் 15:52 நான் வாசிக்கிறேன். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்கள், மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இன்னைக்கு பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே நீங்கள் சென்று எழுப்பினால் பாருங்கள், அந்த ஜனங்கள் எல்லோருமே மரித்தவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாட்களில் நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் வேவு பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இயேசு கிறிஸ்து எதிலப்பா தப்பு செய்வாரு, அவரை பிடிச்செல்லாம் சொல்லி பாருங்கள், அவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் தேவன் சொல்லிவிட்டார், புளிச்ச மாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் யாரை வணங்கினார்கள்? அவர்கள் யெகோவா தேவனைத்தான் வணங்கினார்கள். மோசேயுடைய பிரமாணங்களைத்தான் அவர்கள் கீழ்ப்படிந்து வந்தார்கள். இருந்தாலும் பாருங்கள், அவர்கள் பாரம்பரியத்துக்குள்ள சென்று ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள், அவர்கள் பாரம்பரியத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே வார்த்தையாக வெளிப்பட்டு வந்த கிறிஸ்துவை யெகோவா தேவனை அவர்கள் மறுதலிக்கின்ற வேளையிலே தேவன் அவர்களை பார்த்து இவர்கள் புளிச்சமாவு என்றார்கள். இவர்கள் அவர்களுடைய பிதாக்களாகிய பிசாசினாலே உண்டானவர்கள் என்று பாருங்கள் தேவன் பரிசேயரை பார்த்து சொன்னார். ஏனென்றால் அவர்கள் புதிய மன்னாவுக்கு வரவில்லை, வெளிப்பட்டிருக்கிற வார்த்தையாகிய யெகோவா தேவனை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. அவர்கள் பாருங்கள் என்ன ஆகிவிட்டார்கள், அவர்கள் புளிச்சமாவு, அவர்கள் மரணத்துக்குள்ளே சென்று விட்டார்கள். ஆனால் இவர்தான் கிறிஸ்து என்று யாரு கண்டு கொண்டார்களோ அவர்கள் பாருங்கள் ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அப்படி பிரவேசித்தவர்களில் கள்ளனும் ஒருவர். அந்த கள்ளன் ஞானஸ்நானம் பெறவில்லை, ராபோஜனம் பெறவில்லை, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் போய் நிற்கவில்லை, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்பொழுது போய் நின்று அவரை முகமுகமாக பார்க்கவில்லை. ஆனால் அவர் சிறைச்சாலைக்குள்ள இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் பாருங்கள், கள்ளனாய் இருந்தவரே தன்னுடைய கிரியைகளாகிய அந்த தேவனுக்கு விரோதமான கிரியைகளை தள்ளிவிட்டு, கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூற சொல்லுகின்ற பொழுது பாருங்கள் தேவன் சொன்னார், இன்று என்னுடன் நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். பாருங்கள், அவன் முகம் மாற்றப்படவில்லை, சரீரங்கள் மாற்றப்படவில்லை, அவன் கள்ளனாக இருந்தான் பாருங்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையோ பாருங்கள், இன்று என்னுடன் நீ பரதேசியில் இருப்பாய் என்றார். பாருங்கள், அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டது. பாருங்கள், சொன்ன வார்த்தைக்கு யாருமே வியாக்காரம் தேடும். தேவன் சொன்னாரா, சொன்னது தான், அது நிறைவேறிவிட்டது, அவ்வளவுதான். அவர் எப்படி போனாரு, அவர் எப்படி போயிருப்பார் என்பது கேள்விக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. தேவன் சொன்னாரா, கள்ளன் இன்று என்னுடன் நீ பரதேசில் இருப்பாய் சொல்லிட்டாரா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அது நிறைவேறிவிட்டது. ஆனால் இதற்கு ஒரு பட்டிமன்றத்தை வைத்துக்கொண்டு சில கூட்டங்கள் அமைத்துக்கொண்டு யூதாஸ் காரியத்து பரலோகம் செல்வானா செல்ல மாட்டானா, ஏசா பரலோகம் போவானா செல்ல மாட்டானா, இல்லது கள்ளன் சென்றானா செல்லவில்லையா, இப்படிப்பட்ட மனித ஞானத்தை கொண்டு வந்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரனோ ஒரு சகோதரி ஒரு போதகரோ அதற்கு ஆமேன் தேவன் சொல்லிட்டாரா, அதற்கு ஆமேன் என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த ஞானத்தையும் பொருத்த மாட்டான். பாருங்கள், ஏனென்றால் அவனுக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிறது. தேவன் எப்படி தன்னுடைய வார்த்தையை நிறைவேறுதலாக வந்தாரோ அதே ஆவிதான் உங்களுக்குள்ள இருக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நிறைவேறுதலாகத்தான் தேவன் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். அப்படியாக பாருங்கள், நாம் இருக்கின்ற பொழுது நாம் மரணத்திலிருந்து சபை ஸ்தாபன கோட்பாடுகளுக்குள்ள மரணத்துக்குள்ள போயிட்டு இருந்த நம்மளை சாயங்கால வேளையிலே ஒரு சூரிய வெளிச்சம் நம்ம மேல பட்டு மறுபடியுமாக பாருங்கள் நாம் உலகத்துக்கு மறித்து, பாரம்பரியங்களுக்கு மறித்து, சபை கோட்பாடுகளுக்கு மறித்து, பிறகு பாருங்கள் நம்ம வார்த்தைக்கு ஜீவன் பெறுகிறோம். இதுதான் ராப்சர். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் 20லிருந்து வாசிக்கிறேன். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார்.
பாருங்கள், அவருடைய வார்த்தை, அவருடைய சரீரம் என்பது என்ன? தேவனுடைய சரீரம் என்பது வார்த்தை. வார்த்தை உடைய நிறைவேறுதல் தான். வார்த்தை லோகோஸ், வானங்களையும் பூமிகளும் படைக்கின்ற பொழுது பாருங்கள், அவர் லோகோஸாக வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாமிசமாகி நடமாடக்கூடிய ஒரு மனிதனாக இயேசுவாக பூமியிலே வெளிப்பட்டார். அந்த சரீரம் பாருங்கள், அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பாருங்கள், தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது பாருங்கள், அவர் தம்முடைய சரீரமாகத்தான் நம்முடைய சரீரத்தை மாற்றுகிறார். பாருங்கள், மேலும் அதை வாசிக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பாருங்கள், அவர் மறுரூபப்படுத்துகிறார். எப்படி மறுரூபப்படுத்துகிறார்? அவரை போல. அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுதல் வைக்கும் எல்லா வார்த்தைக்கும் அவர் நிறைவேற்றுதலாகத்தான் வந்தார். அவர் வார்த்தையாக வந்தார். அப்ப இன்றைக்கு பாருங்கள், நாம சபை ஸ்தாபனங்கள், கோட்பாடுகள், மனித ஞானங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வார்த்தைக்கு வருகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவுடைய சரீரமாக, மறுரூபமாக அவர் நம்மளை மாற்றப்பட வைக்கிறார். பாருங்கள், சமையற பெண்ணிட்டு போகும்போது பாருங்கள், அவர் தனிமையில் தான் சென்றார். அப்போஸ்தலர்களை அவர்கள் சாப்பாடுக்கு அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை அரேஞ்ச் பண்ண செல்வதற்காக அவர்களை அனுப்பிவிட்டு பாருங்கள், சமாரிய பெண்ணிடத்தில் தேவன் தனிமையில் இருந்து கொண்டு பேசி சமாரிய பெண்ணுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல நாமும் இன்றைக்கு பாருங்கள், உலக சபை ஸ்தாபனத்துக்குள்ள விபச்சாரியாக பாகாலை வணங்கி கொண்டிருந்த பிள்ளைகளை பாருங்கள், இன்றைக்கு தேவன் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் மறுரூபப்படுத்துகிறார். ஒரு சபையை அல்ல, ஒரு குடும்பத்தை அல்ல, கணவன் மனைவி அல்ல. பாருங்கள், தனிப்பட்ட நபரைத்தான் அவர் தம்முடைய சாயலாக, தம்முடைய சரீரமாக வார்த்தைக்கு வர வைத்து தேவன் மறுரூபப்படுத்துகிறார். பாருங்கள், இப்படியாகத்தான் பாருங்கள் மறுரூபம் அவர் படுத்தி கொண்டு வருகிறார். கடைசியாக வசனை பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்த பிறகு நாம் செய்திக்குள்ள சென்று தேவன் இந்த மறுரூபமாகுதல் பற்றி அவர் என்ன பேசுகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 நாம் வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களை கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, தேவன் இங்க 3 கட்டங்களை காண்பிக்கிறார். பாருங்கள், முதலாவது தேவன் தாமே ஆரவாரத்தோடும், 2வது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், 3வது தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது நீங்கள் ஏற்கனவே பாருங்கள், மத்தேயு 17 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவர் மறுரூப மலையிலே பாருங்கள், 6 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து 3 பேரத்தை அவர் அழைத்து செல்கிறார். பாருங்கள், அதையும் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். மத்தேயு 17 1-2 நான் வாசிக்கிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்கள், தேவன் மறுபடியுமாக அவர் 2ஆம் வருகையிலே வருகின்ற பொழுது நான் எப்படி வருவேன் என்று தான் பாருங்கள் அப்போஸ்தலர்களுக்கு தேவன் தன் ரூபத்தை அவர் மறுவப்படுத்தி காண்பித்தார். பாருங்கள், இந்த 3 விதமான ஊழியங்கள் பூமியிலே நடக்கும்.
இந்த 3 விதமான ஊழியத்தோடு தான் வருவேன் என்று பாருங்கள் அப்போஸ்தலத்திலே காண்பிக்கிறார். அப்போது தேவன் சொல்லுகிறார் அப்போஸ்தலரிடத்திலே, மனுஷகுமாரன் பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் இந்த ரகசியத்தை நீ யார்ட்டையும் சொல்லாதே. பாருங்கள், திருப்பி தேவன் பாருங்கள், அவர் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவாக பாருங்கள் பழைய சாயலுக்கே வந்தார். ஏனென்றால் அவருடைய ஊழியம் நிறைவேற வேண்டும். பாருங்கள், அவர் தன்னை மறுவப்படுத்தி கொண்டு 3 ஊழியத்தை வார்த்தையை தான் அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இயேசு கிறிஸ்து பூமியில வருகின்ற பொழுது பாருங்கள், முதலில் ஆரவாரத்தோடு வந்தார். பாருங்கள், அது அற்புத அடையாளங்கள். 2வது அவர் வார்த்தையை போதித்தார். 3வது பாருங்கள், அவர் மறுரூபங்களை பற்றி அவர் போதித்தார். பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அற்புதம் செய்யும்போது பாருங்கள், அவர் பிதாவை கூப்பிட்டார், வார்த்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் 3வது ஊழியம் செய்கின்ற பொழுது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், கர்த்தர் தாமே இந்த கடைசி நாட்களிலே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், ஆரவாரம் என்பது பாருங்கள் அதிசய அற்புதங்கள், அது எலியா மூலியமா பாருங்கள் தேவன் நடிப்பித்து காண்பித்தார். அதே போல பிரதான தூதன் பாருங்கள், அது மோசேயுடைய ஊழியம். பாருங்கள், 3வது தேவ எக்காலம். தேவ எக்காலம் என்பது பாருங்கள் முத்திரையை திறந்து கொடுப்பது, தேவனே பூமியில் நின்று போதிப்பது, அதான் தேவ எக்காலம். தேவனே பூமிக்கு வந்து பூமியில் நின்று அவர் 3 ஆண்டுகள் எப்படியாக கிறிஸ்துவுடைய ஊழியம் செய்கின்ற பொழுது தேவனே பூமியிலே வாசம் செய்து சாதாரண மனிதனாக ஜீவித்துக் கொண்டிருந்தாரோ, அதே போல பாருங்கள் எலியா உடைய ஊழியம் முடிந்த பிறகு மோசேயுடைய ஊழியம் நடைபெறுகிறது. மோசேயுடைய ஊழியம் முடிகின்ற பொழுது முத்திரையின் திறப்புதல் ஊழியம் நடைபெறுகிறது. ஆனால் தேவன் சொல்லாமல் வரவில்லை. இந்த 3 ஊழியமும் ஒரே நபருக்குள் இருக்கும் என்பதற்காகத்தான் தேவன் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய ரூபத்தை அவர் மறுவப்படுத்தி பாருங்கள் அங்கு 3 விதமான காட்சிகளை கொடுத்தார். அந்த காட்சியுடைய நிறைவேல்தான் பாருங்கள் வில்லியம் மரியன் பிரண்ணாம் நின்று கொண்டு அவர் எலியாவாகவும் மோசையாகவும் கிறிஸ்துவாகவும் அவர் ஜீவித்து கொண்டு வார்த்தைகளை நிறைவேற்றுவதாக வந்தார். இதுதான் பாருங்கள் அந்த ஸ்டெப்பி என்ற பெண். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் வால்யூமிலே 42வது பேரை வாசித்து பாருங்கள். அந்த பெண் ஒரு பாப்டிஸ்ட் பெண்ணு. அவள் பிரண்ணாம் டேபர்னக்கிள் சபைக்குள்ள வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்ணின் மூலியமாக தஸ் செய்தலார் கர்த்தர் உரைக்கிறதாவது, இன்று 3 மாதங்களில் எலியாவோட ஆவியும் மோசேயோட ஆவியும் கிறிஸ்துவோட ஆவியும் இந்த சபையிலே ஊழியத்தை முடிக்கும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் கண்ட காட்சி தான் பாருங்கள் பிரண்ணாம் கூடத்திலே பாருங்கள் வில்லியம் மரியன் பிரண்ணாம்குள்ளே நிறைவேறிவிட்டது. பாருங்கள் அது ஆரவாரத்தோடும் பிரதான தேவனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் பாருங்கள் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் எப்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல பாருங்கள் அவர் சீனா மலையிலே பாருங்கள் இறங்கினார். அப்படி இறங்கின்ற பொழுது பாருங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். ஏற்கனவே பாருங்கள் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துக்குள்ள அடிக்கப்பட்ட பிள்ளைகள் பாருங்கள் அவர் வருகின்ற பொழுது அவர்கள் உயிர் பெறுகிறார்கள். கிறிஸ்துவுடைய பாகமாக இல்லாமல் கிறிஸ்துக்குள்ள யாருங்க அடிக்கப்பட முடியும்? பாருங்கள் எப்படி ஆபிரகாமுடைய பாகமாக சாராள் இருந்தாலோ அதே போல பாருங்கள் ஏவாள் ஆதாமுடைய பாகமாக இருந்தால், அதே போல இன்றைக்கு பாருங்கள் கிறிஸ்துவுடைய பாகமாக யாரு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அங்கே முதலில் தண்ணி இரத்தம் ஜீவன் எப்படியாக வெளிவந்ததோ அந்த வெளிப்பட்ட அந்த சரீரம் பாருங்கள் அது கிறிஸ்துவாக உயிர் தெளிகிறது. அது எங்க இருக்குது? அது சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே அது மரிச்சு போய் கிடைக்கிறது. அது சரியான தண்ணீர் இல்லாமல், அது சரியான ஒரு மெய்ப்பர் இல்லாமல், அதுக்கு வேண்டிய ஜீவ தண்ணீர் இல்லாமல், வார்த்தை இல்லாமல் பாருங்கள் அது சபை ஸ்தாபனத்துக்குள்ள மரித்து கொண்டிருந்தது.
ஆனால் கிறிஸ்து வந்து முத்திரையை திறக்கிறார். முத்திரையை திறந்தவனை பாருங்கள், மரித்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் வெளியே வருகிறார்கள். சபை ஸ்தாபன கோட்பாடுகளை விட்டு வெளியே வருகிறார்கள். ஐயோ, என் கர்த்தர், என் மணவாளன் வந்துவிட்டார். அதே அடையாளம், அக்னிஸ்தம்ப அடையாளம், ஐயோ வந்துவிட்டார். மேகஸ்தம்பத்தின் அடையாளம் வந்துவிட்டார். வார்த்தையை திறந்து கொடுக்கிறார். சர்பத்தின் வித்தை பற்றி பேசுகிறார். பாருங்கள், அந்த பிள்ளைகள் சபை ஸ்தாபன கோட்பாட்டுக்குள்ள இருந்த பிள்ளைகள், மரணத்தை நோக்கி சென்ற பிள்ளைகள், கிறிஸ்து பூமிக்கு வந்து தன் வார்த்தையை எக்காலம் ஊதுகின்ற பொழுது, தன் வார்த்தையை பிரசங்கிக்க போன்றது. பாருங்கள், அந்த பிள்ளை வெளியே வந்து விடுகிறாள். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், முதலாவது இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது மரித்திருந்த லாசரு வெளியே கூப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அது நியாயப்பிரமாண காலமாக இருந்தது. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இது வார்த்தையின் காலம். இன்னைக்கு ஆவிக்குரிய சரீரம் பாருங்கள், இன்னைக்கு ஆவிக்குரிய விபச்சாரம் என்பது தேவனுடைய வார்த்தையை மறுதலிப்பது. அதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய விபச்சாரம். பாருங்கள், இன்றைக்கு தேவன் மரணத்தில் இருந்த உங்களை, ஆவியின் மரணம், சரீர மரணம் அல்ல, பாருங்கள், ஆவிக்குரிய மரணத்திலிருந்து பாருங்கள் தேவன் உங்களை வெளியே எடுக்கிறார். அதுதான் பாருங்கள் ராப்சர். சரீரம் இங்கேயே இருக்கிறது, உடல் மாற்றப்படவில்லை, முகம் மாற்றப்படவில்லை, ஆனால் உங்களுடைய கிரியைகள் மாற்றப்படுகிறது. ஸ்தாபன கோட்பாடு இருந்த உங்களை வார்த்தைக்கு அழைத்து வருவதுதான் இன்றைக்கு ராப்சராக இருக்கிறது, மறுவமாக்குதலாக இருக்கிறது. இதுதான் தேவன் சமாரிய பெண்ணை செய்து காண்பித்தார். இதுதான் தேவன் பேதுருவை காண்பித்தார். இதுதான் பாருங்கள் தேவன் நாத்தான்வேலை காண்பித்தார். பாருங்கள், அவர்கள் எல்லாம் பாருங்கள், அன்றைக்கு இருந்த சபை ஸ்தாபன கோட்பாடுகளை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அடையாளத்தை அவர்கள் கண்டுவிட்டார்கள். அதே போல இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் வெளியே வந்தால்தான் பாருங்கள், இவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதே இன்னைக்கு மறுவமாகுதலாக இருக்கிறது. முத்திரை திறந்தவர் யார்? அக்னிஸ்தம்பத்தில் வெளிப்பட்டவர் யார்? எதற்காக பிரண்ணாமுடைய தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறது? ஒரு மனிதன், ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே உடைக்க வேண்டிய அந்த முத்திரை எப்படி ஒரு மனிதன் உடைக்க முடியும்? மெஸ்ஸியா செய்வண்ட அதிசயத்தை எப்படி ஒரு மனிதன் செய்ய முடியும்? மரித்த ஒருவனை எப்படி உயிர்த்தெழ வைக்க முடியும்? ஒரு சகோதரி 3500 கிலோமீட்டர் அவர்கள் கார்களை ஓட்டிக்கொண்டு பிரண்ணாமுடைய சபைக்கு வருகிறார்கள். அந்த பிள்ளையை பார்த்து, நீங்கள் 3500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நீங்கள் வருகிறீர்கள், உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உண்டு, உங்களுடைய டோர் நம்பர், உங்கள் வீட்டில் கதவு வந்து இந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கும் என்று எப்படி தேவனால் சொல்ல முடியும்? ஒரு மனிதனால் எப்படி சொல்ல முடியும்? அல்லது நீங்கள் நினைக்கிற காரியங்களை தேவன் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு எப்படி அவர் உங்களுடைய நீங்கள் நினைக்கிற காரியங்களை அவர் எடுத்து வெளியே சொல்ல முடியும்? பிறவி குருடனை எப்படி அவர் பார்க்க வைக்க முடியும்? அணிலை அவர் எப்படி சிருஷ்டிக்க வைக்க முடியும்? ஒரு மனிதன் எப்படி சிருஷ்டிக்க பண்ண முடியும்? சிருஷ்டிக்க பண்ணுகிறவர் யெகோவா தேவன் தானே, எலோஹிம் தானே, லோகோஸ் தானே, அவர் தான் சிருஷ்டிக்க பண்ண முடியும். எப்படி சாதாரண ஒரு மனிதன் எப்படி அணில்களை சிருஷ்டிக்க முடியும்? மரித்து போய் குடல் வெளியே வந்து செத்து கிடந்த மீனுக்கு அந்த மனிதன் எப்படி ஜீவன் தந்து அந்த மீன் மறுபடியும் நீந்தி அது தண்ணிக்குள்ள எப்படி செல்ல முடியும்? இதெல்லாம் யாருடைய அடையாளம்? இதெல்லாம் மெஸ்ஸியாவுடைய அடையாளமாச்சே. அப்ப மெஸ்ஸியா பூமிக்கு வரவில்லையா? அந்த மெஸ்ஸியாவை கண்டு கொண்ட பிள்ளைகள் தான் இன்றைக்கு மறுபமாகிவிட்டார்கள். வார்த்தையின் மூலியமாக, அக்னி ஸ்தம்பத்தின் மூலியமாக, மேகஸ்தம்பத்தின் மூலியமாக பாருங்கள், மெஸ்ஸியா பூமிக்கு வந்துட்டார் என்பதற்கான அடையாளம். அந்த அடையாளம் பாருங்கள், வார்த்தை நிறைவேற்றி காண்பிக்கிறார். மரித்தவர்கள் உயிர் பெறுகிறார்கள், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வைக்கும் மறைக்கப்பட்டு மறுதளிக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை தேவன் எடுத்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இது யாருடைய வேலைங்க? மெஸ்ஸியா செய்ய வேண்டிய வேலை. பாருங்கள், உருவம் மாற்றப்படுகிறது, ஏனென்றால் அவர் என்பார்பியாக வருகிறார். ஆனால் தன்மைகள் மாற்றப்படவில்லை, வார்த்தைகள் மாற்றப்படவில்லை, அடையாளங்கள் மாற்றப்படவில்லை, அற்புதங்கள் மாற்றப்படவில்லை. சமாரிய பெண்ணை தேவன் எப்படி பேசினார், அதே தான் தேவன் பிரண்ணாம் குலத்தில் நின்று கொண்டு, பிரண்ணாமாக நின்று கொண்டு அந்த ஸ்திரீனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தேவன் எடுத்து சபையோருக்கு முன்பாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார்.
அவர் எப்படி சாதாரண மனிதனாக இருக்க முடியும்? பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம்தான் முத்திரையை திறக்க வேண்டும் என்று வேதகம் சொல்லுகின்ற பொழுது, எப்படி ஒரு சாதாரண மனிதன், பைபிளில் எங்காவது இயேசு கிறிஸ்து முத்திரையை உடைச்சி அவர் திருச்சி கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை ஒரு அப்போஸ்தலர் கையில் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? பாருங்கள், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. முத்திரையை பார்ப்பதற்கும் வாசிப்பதற்கும் தொடுவதற்கும் உரிமை இல்லாத இருக்கிற சமயத்தில் எப்படி ஒரு மனிதன் முத்திரையை திறந்து ரகசியங்களை உங்களிடத்தில் பேச முடியும்? பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் தான் முதல் வரிகளை எப்படி சாதாரண இயேசுவாக வெளிப்பட்டு வார்த்தையுடைய நிறைவேறுதலாக நின்று கொண்டிருந்தாரோ, அதே போல பாருங்கள், இரண்டாம் வரிகளை பாருங்கள், ஒரு மனிதனாக வெளிப்பட்டு தேவன் வார்த்தையின் நிறைவேறுதலாக நின்று கொண்டிருக்கின்றார். அப்படி நின்று கொண்டிருக்கிற அந்த தேவனை விசுவாசிப்பதை, ஏற்றுக்கொள்வதை இன்றைக்கு மறுரூபமாகுதல். நீங்கள் ஸ்தாபனத்துக்குள்ள இருக்கின்ற பொழுதும் அதே சரீரம்தான். நீங்கள் சபை கோட்பாடுக்குள்ள இருக்கின்ற பொழுதும் பாருங்கள், அதே சரீரம் தான், அதே கண்கள் தான், அதே மூக்கு தான், அதே கை விரல் எல்லாம் அதே தான். பாருங்கள், இவர்தான் மெஸ்ஸியா என்று கண்டு கொண்ட பிறகு பாருங்கள், சபை ஸ்தாபன கோட்பாடுகள், மனித காரியங்கள், பாரம்பரியங்கள், உங்களுக்குள்ள இருந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் உலகத்துக்கு மறித்து விட்டு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கப்பட்டு இவரே என் தேவன், இவரே கிறிஸ்து, இவரே மெஸ்ஸியா என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்குள் வருவதே இன்றைக்கு மறுரூபமாகுதல். இந்த காரியம் தாங்க பாருங்கள், அன்றைக்கு பவுலுக்குள்ளே நடந்தது. அக்னிஸ்தம்பத்தை பார்ப்பதற்கு முன்பாக அவர் மறுதலித்தார். அப்போஸ்தலர்களை அவர் சிறைப்படுத்துவதற்கும் கொல்வதற்கும் பாருங்கள், அவர் குதிரை மேலே வந்தார். ஆனால் அக்னிஸ்தம்பத்தை கண்ட பிறகு, அக்னிஸ்தம்பத்திலிருந்து இயேசு பேசினோனையே, இந்த யெகோவா தேவன் தாப்பா இயேசுவாக வந்திருக்கிறார். ஆனால் அக்னிஸ்தம்பம் மாறவில்லை. பாருங்கள், அவர் அக்னிஸ்தம்பத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே அதே பவுலுதான் சவுலாக இருந்தார். ஆனால் பாருங்கள், உருவங்கள் மாற்றப்படவில்லை. அக்னிஸ்தம்பத்தை பார்த்த பிறகு சவுலு பவுலானார். ஆனால் உருவங்கள் மாற்றப்படவில்லை, எந்த ரூபம் மாற்றப்படவில்லை. ஆனால் அவருக்குள் இருந்த சவுலு மரித்து போய் பவுலாக வார்த்தைக்காக உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த வார்த்தைக்காக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகுவது தான் இன்றைக்கு மறுரூபமாகுதல். அது தாங்க ரேப்சர். பாருங்கள், இப்பொழுது நாம் செய்திக்குள்ளே, தேவனுடைய மூன்றாவது வேதகமாகிய இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள்ள